ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி புதுக்குடி பகுதியை சேர்ந்த சரத்குமார் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகில் அவருடன் கண்ணன், முகேஷ், விக்னேஸ்வரன், குமார் மற்றும் கேசவன் ஆகிய 6 மீனவர்கள் இன்று வழக்கம் போல் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நடுக்கடலில் அவர்கள் விரித்த வலையை சுருட்டி இழுத்தபோது அதில் சுமார் 100 கிலோ எடையுள்ள மிகப்பெரிய அரிய வகை கடல் ஆமை ஒன்று சிக்கியிருப்பது தெரியவந்தது. ஆமையின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதை உணர்ந்த படகின் உரிமையாளர் சரத்குமார் சிறிதும் யோசிக்காமல் உடனடியாக நடுக்கடலிலேயே படகை நிறுத்தினார். வலையை அறுத்து உயிரை காப்பாற்றிய மீனவர்கள் தங்கள் மீன்பிடி வலை சேதமடையும் என்பதையும் பொருட்படுத்தாமல் கடலோர உயிரின பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு வலையை அறுத்து ஆமையை கவனமாக மீட்டனர். தொடர்ந்து எவ்வித காயமும் இன்றி அந்த அரிய வகை ஆமையை மீண்டும் பத்திரமாக கடலுக்குள் நீந்தி செல்ல விட்டனர். மீனவர்கள் இந்த அரிய வகை ஆமையை மீட்டு கடலில் விடும் காட்சிகளை தங்கள் கைபேசியில் பதிவு செய்திருந்தனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. கடல் வளத்தையும் கடல்வாழ் உயிரினங்களையும் பாதுகாக்க முன்வந்த தொண்டி புதுக்குடி மீனவர்களின் இந்த செயலை அரசு அதிகாரிகளும், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும், சமூக ஆர்வலர்களும், பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.